இச்சபோட் சினிமாவில் இந்த இப்படியெல்லாம் நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போது 24/7 வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாக்கும் முத்துக்குமரனுக்கும் கண்டினியூவாக அந்த கிளாஷ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஆல்ரெடி தான் வந்து அந்த பால் டப்பான்னு சொல்லி வாய விட்டார் அவர். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மாக் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்தது. இப்போது வந்து அது நடந்துட்டு இருக்கும் போதே பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாப்க்கான ஒரு அலாரம் அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷனுக்கு வந்து போகிறாங்க. முத்துக்குமரன்ட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எடுத்த உடனே வந்து ஃபர்ஸ்ட்டாக அவரோட பாயிண்ட்டை நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாயிண்ட் வச்சிடுறாரு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது தப்பு, அவங்களோட தப்பு. பட் இவர் வைக்கிற பாயிண்ட்டு தான் வந்து ஃபைனலைஸ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி இவர் கன்வின்ஸும் வந்து பண்ண ட்ரை பண்ணிடுறாரு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து சௌந்தர்யா வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, முத்துக்குமரன் விட்டுட்டு மற்ற எல்லாரும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே முத்துக்குமரன் கோவம் வந்துடுது. அதையும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இது பின்ன எல்லா டிஸ்கஷன்லையும் நீங்கள் தான் ஃபஸ்ட் பேசுவீங்களா, இப்போ வேறு யாராவது பேசிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போனா நீங்கள் பேசுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யாவை வந்து முத்துக்குமரன் சொன்னால் எனக்கு பாயிண்ட்ஸ் இல்லை, நான் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ வேறு யாராவது பாயிண்ட்ஸ் இருக்கா, யாருக்கும் இல்லை அப்படின்னா ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கப்புறமா வந்து இப்போ பிக் பாஸ் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த மேனேஜர்ஸ் எல்லாமே சேர்ந்து லேபர்லேருந்து யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணி மேனேஜர்ஸ் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா யோசித்து இப்போ அவர் வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. இந்த மாதிரி நாம் வந்து ஏன் வந்து அவங்க யூனியன் லீடரேஸ் நம்ம செலக்ட் சொல்லக்கூடாது, நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கான்ஃப்ளிக்டாக வந்து நேற்று சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருந்தேன். நேற்று வந்து நம்ம அவங்களுக்கு எந்த ஒரு லிபர்ட்டியும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஏன் இப்படி மாற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி கரெக்டாக அந்த இடத்துல கேள்வி கேட்டாங்க. உடனே வந்து நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி அப்படி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி அவர் வார்த்தையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ளே பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. ஸோ அவர் இந்த வாரம் கம்ப்ளீட்டாக வேறு மோடில் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷனில் வந்து நல்லாவே தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி வந்து நிறைய இடங்களில் வந்து ஒரு இந்த வாரம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முத்துக்குமரனை தான் வந்து பார்க்க முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் பிடிச்சி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.